இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அபிமாவோட வயிற்றுல வளர்றது அவன் குழந்தை இல்லைன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே சரி ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த பையன் அப்படி ஒரு வார்த்தையை நெருப்பு அள்ளி கொட்டினதோ அபிப்பிள்ள மனசு எம்பிட்டு துடிச்சிருக்கும். அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு இவ்வளவு. டே பாவி, என் வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தை தாண்டான்னு, இந்த குழந்தைக்கு நீதான் அப்பான்னு அந்த பிள்ளையினால வாய் விட்டு கத்தி தான் தரப்பு நியாயத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிள்ளை அது மனசுக்குள்ள எம்பிட்டு வேதனைப்பட்டு தவிச்சிருக்கோம்ல ஈசு. அதை நினைச்சாதான் எனக்கு அப்படியே சின்னையா அழாதீங்க. சின்னையா அழாதீங்கன்னு சொல்றேன்ல. வர்ஷா விஷயத்துல அந்த அயோக்கிய பையனையும் வர்ஷாவையும் லாக்அப்லயே தூக்கி வைக்க போறேன்னு சொன்னதும் அவன் அபி மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டு தப்பிக்க பாக்குறான். பொறுக்கி ராஸ்கல். அவன் ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றான்ல, அந்த டெஸ்ட் எடுத்தா குழந்தைக்கு யார் அப்பான்றது தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரிஞ்சிரும் சின்னையா. முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா இருக்கு அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு. அது வரைக்கும் அவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம அந்த அபிப்பிள்ள தலையில இடி விழுகிற மாதிரி அவன் இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் அபி அவன் கூட வாழணுமா? வேணாம் ஈசே, வேணாம்.